வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். குக்கிங் வீடியோ அட்ராசிட்டி ட்ரோல்னு ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. என்னது? ஏன் நூல் போடுறாங்க? என்னது இது? ஆம்லெட்டா? ஓ, டிஃபரெண்டா போடுறாங்களா? இப்படி ஓ 4 பேருக்கு பிரிக்க போறாங்களா? கரண்டி வச்சு திருப்பினா திருக்க முடியாது, உடஞ்சி போயிடும். பிரிக்கிறாங்க பாரு 4 பேர். விளங்கி எத்தனை வாட்டி இதை போட்டு ஐயோ என்னடா பச்சி போட போறியா? கண்ணாடி பச்சா? ஓ, உடைய போகுதுடா கண்ணாடிலாம். ஐயோ கடவுளே. ஆமா என்ன சிரிக்கிறீங்க? போயிடுச்சு. அடப்பாவி, எதுக்கு? ஐய என்னடா பண்றீங்க? ஐயோ அது என்னது? ஐயோ சாப்பாடா? ஐஸ்கிரீம் ரைஸா? ரைஸா? வா, கண்டிப்பா செத்து போயிடும். அடுத்த கொரோனா வந்துடும். ஏதாவது நோய் வரப்போகுது. என்னது இது? மாஸ்கா? என்னது? இல்ல கொழுக்கட்டையா? ஏன் இப்படி வருது? ஒழுங்கா. ஐயோ கடவுளே, அதுக்கு உருட்டி போட வேண்டியது. வடை 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 ஏன் தட்டுல போடுறாங்க? கையிலே வச்சு அப்படியே தட்டோட போடு. போண்டா போண்டா வைக்க கடையில எப்படிதான் சொல்றாங்களோ. அது ரொம்ப தண்ணி ஊத்துனா அப்படிதான். பரவாயில்ல பரவாயில்லப்பா, நான் பார்க்கும்போது சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். போது அதுக்கு உருண்டே தின்னுட்டாரு. அடுத்து என்ன பண்ண போறாரோ? சவச்சிருவாரா? வேணாம் 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 அப்படின்னா அவ்வளோதான். கோயில் பிரசாதம். கோயில் பிரசாதம் பாது. நீ நிறைய வாட்டி சாப்பிடுல. ஏன் இப்படி பண்றீங்க? ஐயோ கடவுளே, இத பாத்துட்டு இத வீடியோ எடுத்துட்டு அது என்ன பாரு நீ. அப்ப வீடியோ எடுத்தனே அவனா? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? வீடியோ எடுத்துட்டு தின்றா. என்ன டின்னர்? பூரி. ஆமா, பூரிய ரவுண்டா தானே தேக்கணும். நீ என்ன இப்படி தேச்சிருக்க? மறந்துடுச்சா உனக்கு? மறக்கறேன். இதுதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற மேஜிக் பூரியா. ஏசி போட்டாக்க அதுவே திரும்புமா? எப்படி எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படி பொரிச்சு காட்டு. சத்தமா எப்படி பொரிச்சு காட்டுங்க. அதே திரும்பிக்குமா? நம்ம தான் திருப்பி போடணும். அப்படிதான் சொன்னாங்க. அப்படியே திரும்பிக்குமா? அது எப்படி திரும்பும்? அதான் சொல்றேன். அதுக்காக பண்றாங்களா? அடுத்த ட்ரை இதான். என்னது? ஓ நடுவுல இப்படியா போடுவாங்க? நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணும். நீ போட்டு நான் பார்த்ததே இல்லை. இப்படி நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு முட்டை கடையில யாருன்னா இப்படி போட்டு தருவாங்களா உனக்கு? நல்லா இருக்குப்பா, நல்லாதான் இருக்கு. என்ன ஒரு என்னது? அது என்னது? டீயா? டீயா? அது ஏன் எண்ணெய் சட்டியில வைக்கிறீங்க? ஐயோ மேகி முட்டை பால்குள்ளையா? என்னடா வடிகட்ட கூட இல்ல. மென்டல் ஹாஸ்பிட்டல் கால் பண்றா.
ஐயோ ராமா. இல்ல மக்களே, கடையில பார்சல் வாங்கினேன். பார்சல் பண்ணும்போது அந்த அண்ணன் கிட்ட என்ன சொன்னா, வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து வைன்னு கேட்டேன். அவர் எப்படி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, முழுசா வெங்காயம் கேட்டது எப்படின்னா போய் வெட்டி சாப்பிட வேண்டியதுதான், வச்சதே பெருசு. நிறைய வெங்காயம் நிறைய வைக்க சொன்னதுனால பெருசா வச்சு. என்னத்தை இதுக்கு மேல தெளிவா புரிய வைக்கிறது? டீயா? டீ அது என்னது நடக்குது என்னமோ? என்னது என்ன ஹெட்செட்டா? ஐயே உள்ள விழுந்துச்சு பாட்டிக்கு. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. இந்த ப்ளூடூத்தா காதுல போனதானே. மிளகாவா? பானிபூரி மிளகாவா? நீ சாப்பிட்டு பாரு அப்படி. எப்படிப்பா சாப்பிடுறாரு? நீ சாப்பிட்டு பாரு அப்படி. காலையில சூப்பரா இருக்கும். அப்படி முழுங்காத, ஒடுங்கி தள்ளிடும். என்ன இது? இது என்னது? சிப்ஸா? ஆமா லேஸ். ஓஹோ. ஐயோ ஐயே. ஏண்டா ஏண்டா ஏழை இப்படி பண்றியே? என்ன என்ன பண்ணுவோம் அதை வச்சு? பொரிக்க போறாரா? மூஞ்சி மோரையும் ஐயோ ஐயோ ஐயோ. என்ன ஸ்டாப்பர் அடிக்கிறான்? அப்படி வேக வைக்கிறாரு அந்த பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் செத்து போயிரோடா சீக்கிரம். சீக்கிரம் பரவாயில்ல தாண்டி போங்க. மண்டைய போடுறதுக்கு என்னடா சீக்கிரம் போய் சேருங்க. என்னது? என்னடா என்ன மண்சட்டிமா இருக்கு? அந்த கொஞ்சம் ஓவரா தான் போய் மணல் அடிக்கிறதா? வேலை செய்யற அந்த அதுல சோறு போட்டு சாப்பிடுறான். இந்த சிட்டுக்குருவி லேயத்துக்கு சமமானது. பூவா இடத்தா பாரு. எடுத்துக்க இது ஆசியாவிலே இக்கப்பட்ட தாத்தா கிடைக்கும். ஓ நினைச்சேன் இது வடக்காதான் இருக்கும். ஆமா இது எங்கேயோ பார்த்தேன். இந்த எலிலாம் ஓடிட்டு கிடக்குமே அங்கயா? நீனே பண்ணாம வச்சிருக்க. பெரியதா செய்யும். இது என்னது? என்னது? ஓ இதுவா? ஓ என்னது? மோமோஸா? பூரணமா? என்னடா எலி மாதிரி பண்ணி வச்சிருக்க? ஐயோ எலிய பொரிக்கிற மாதிரியே இருக்கு. எப்படி பண்ணா அப்படி? plants is also a living being, if I'm not wrong, எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. scientifically. ஆனா பயமா பார்த்தாங்கன்னா இருக்கு. வெள்ளையிலின்னு நினைச்சுப்பாங்க. இங்க பாரு நண்பர்களே, சரகடிக்க சைனஸ் வேணாண்டா, எனக்கு ஒண்ணு. ஆட பாவி. யாரா அவன்? எதுக்கு எடுப்பாங்க நீங்க? எனக்கடிச்சு எடுத்து போட்டாரா? எடையோட போட்டானா? ஓ அவரே அங்க மப்பலதான் இருந்திருப்பாரு நினைக்கிறேன். ஐயோ நான் பொண்ணு வெட்டிக்காரன் மாயா. முடியா இது 1 கிலோ எவ்வளவுயா? அது 1 கிலோ கல்லு. மாவுலாம் இப்படி வச்சிடுறாங்க. ரோட்டாமா இன்னும் ஓ போலி மாதிரியா? அதுக்கே சாம்பாரு சட்னி. Good. Very good. Goodbye. ஐயா ஐயோ மோதிர கீழ குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போ போ நான் குத்துறேன். அப்படியா? சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா என்னென்னலாம் செய்யறாங்க, அதாவது இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரம் மண்டைய போடுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாம். ஜெனரேஷன் வந்து 30 வயசு 40 வயசு தாண்டறதே பெரிய விஷயமா இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ கவரே பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம இந்த நிறைய கிரேவி ஐட்டம்லாம் அந்த கவர்ல யூஸ் பண்ணாலே அதோட இந்த பிளாஸ்டிக் ஒட்டிக்கும்பாங்க. என்னன்னா இந்த பிளாஸ்டிக் வச்சே சமைக்கிறான். ஆமா பிளாஸ்டிக்கோட வச்சு இட்லி எல்லாம் ஊத்துவாங்க இந்த பிளாஸ்டிக் கவர் வச்சு நிறைய கடையெல்லாம் தெரியாம. அதெல்லாம் கேன்சர் வரலாம் சொல்லுவாங்க. இவர் என்னன்னா அநியாயத்துக்கு பண்றாரு. அப்படிலாம் அது கூட பரவாயில்ல, சரி ஏதோ சாப்பிட்ற மாதிரியாவது இருக்கு. இது அந்த ஐஸ்கிரீம்லாம் போட்டான் பாரு ஒருத்தன். ஐஸ்கிரீம் ஃப்ரைட் ரைஸ் அந்த எலி பண்ணது உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. பார்க்க அழகா செமையா இருந்துச்சு. இருந்தது.
ஆனா அதான் அதுக்கப்புறம் இந்த டீல மேகி போடுறது அது என்னவோ பண்ணுன்னு பண்றாங்க. உண்மையிலே இதெல்லாம் சும்மா வீடியோக்காக பண்றாங்களா இல்ல சாப்பிடுவாங்களா எனக்கு புரியல. உண்மையிலே சாப்பிடுறீங்க இல்ல, அந்த யாராவது புடிச்சு டீ சாப்பிடுறீங்களா? தூள் எல்லாம் அப்படியே இருக்கு. அது டீயே நம்ம வடிகட்டி தான் குடிப்போம். அதை ஆமா. எப்படா தின்றீங்க? இல்ல எனக்கு அதான் டவுட். இத சும்மா இது வீடியோவா எடுத்து போடணும்காக பண்றீங்களா? வேஸ்ட் பண்றீங்களா? இல்ல உண்மையிலே சாப்பிடுறதுக்காகவே பண்ணி இல்ல ஒரு சில ஜீவன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இதையும் இந்த சாப்பிடுறதுக்கு. டிஃப்ரெண்டா வித்தியாசமா சாப்பிடுறது. அந்த ஐஸ்கிரீம் இந்த தோசையில ஐஸ்கிரீம் திங்கிறது, சட்னியை போட்டு இந்த தோசையெல்லாம் போட்டு அதை ஐஸ் ஆக்கி அதையும் தின்னுட்டு இருக்காங்க. இன்னும் போக போக பார்த்தா இன்னும் மோசமா குலோப் போகுது. ஜாமுன் என்னமோ ஒண்ணு பண்ணாங்க. அது எனக்கு அருமை ஓகே. தெரியல. அது என்னமோ ஓகேவா? இல்ல அது ஏதோ வெறுமனே சாப்பிட்டா கூட ஏதோ தின்னுட்டு போங்கன்னு போலி மாதிரி நினைச்சுக்கலாம் நம்ம. ஆனா அதுக்கு சாம்பார் சட்னி ஐஸே தோசை ஐஸ்ன்னு போட்டு அதுக்கு சாம்பார் சட்னி வைக்கிறான். அப்புறம் இது கை அப்பா பயங்கரமா இருந்துச்சு. ஆனா சொல்லுங்க யாராவது உண்மையிலேயே இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா? ஏன்னா நான் இதை சாப்பிட்டதும் இல்ல நானும் சாப்பிட்டதே இல்ல. பார்த்ததும் இல்ல. இப்படிலாம் யாரு இல்ல, பண்றாங்க? இதுவே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. நேர்ல பார்த்தனா அவ்வளவுதான் போல ஆமா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.